அனைவருக்கும் வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். வெல்கம் பேக் டு நர்சிங் தமிழா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எய்ம்ஸ் உடைய நார்செட் 8 நர்சிங் ஆஃபீஸருக்கான எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இது எப்படி நீங்களே பார்க்குறது, பை ஓன் நீங்களே போய்ட்டு எப்படி பார்க்குறதுன்னு நான் சொல்கிறேன். எய்ம்ஸ் எக்ஸாம் சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணாலே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த எய்ம்ஸ் www.aimsexam.ac.in அப்படின்ற ஒரு வெப்சைட் வரும். இதிலே பார்த்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா அது உள்ளே போகலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்டுக்குள்ளேயும் போகலாம். நம்ம டேரெக்டாக வெப்சைட்குள்ளேயே போகிறோம். வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது எல்லாமே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்கும். ரெக்யூர்மெண்ட்ஸ் உள்ளே போயிட்டீங்க அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா நர்சிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண உடனே கீழே இந்த மாதிரி நமக்கு நார்செட் எக்ஸாமுக்கான 5, 6, 7, 8 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அப்டேட்ஸுமே இருக்கும். இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்றது நார்செட் 8க்கான அப்டேட் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து போய்ட்டு உங்களுக்கு ஒரு பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் அபவுட் த எக்ஸாமினேஷன் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ப்ரெசென்ட்டில் லைவ் அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது இப்போ ப்ரெசென்ட்டில் விட்டுருக்க அப்டேட் இருக்கும் நார்செட்டுக்கானது. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது கடைசியாக விட்ட நார்செட் 7க்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ ப்ரெசென்ட்டில் விட்ட நார்செட் 8க்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் நியூ லைவ் தான் பார்க்க போகிறோம். சரி ஓகேன்ட்டு அது வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் இதுலேயுமே ஓப்பன் ஆகும். இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், கிரியேட் a நியூ அக்கௌண்ட் அண்ட் லாகின் டு அப்ளை. அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இப்போ நார்செட் 8க்கான அப்டேட்டுக்கான பிடிஎஃப் இருக்கும். அந்த எக்ஸாம் என்ன, அதோடைய என்ன க்ரைட்டீரியா, அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அந்த எக்ஸாம் அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, அது எக்ஸாம் எப்போ டேட் இருக்குது, எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுதுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க பிடிஎஃப்பில். செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் a நியூ அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இல்லை குரூப் 2 ஏதோ ஒரு எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு டிஎன்பிஎஸ்சி அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த நார்செட் 8ல் இந்த நார்செட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நமக்கு ஒரு அக்கௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த தேர்ட் ஆப்ஷன் லாகின் டு அப்ளைன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க நான் உள்ளே போய் காட்டுறவாங்க. ஃபர்ஸ்ட் உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், ஃபுல் நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் இதெல்லாமே வந்து திரும்ப ரீஎன்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஃபார் கன்ஃபர்மேஷன், எதுவும் தப்பாயிடக்கூடாதுன்றதுக்காண்டி. அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். ஆதார் கார்டு போட்டோடனே வெரிஃபை ஆதார்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கனெக்ட் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் லாகின் டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அதுலேயுமே உங்களுடைய பேசிக் வெரிஃபிகேஷன்ஸ் லைக் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரி பேசிக் தான் கேட்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் தேர்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட். சப்போஸ் இப்போ நான் இது உள்ளே போயிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுதான் வந்து இப்போ நார்செட் 8க்கான எய்ம்ஸ் நார்செட் 8க்கான அந்த நர்சிங் ஆஃபீஸருக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் வந்து எப்போ வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது February 24 அப்போ விட்டுருக்காங்க. இந்த February 24 March 17 இந்த எக்ஸாமினேஷனுடைய அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஈவினிங் 5 PM வரைக்கும் டைம் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே அப்ளை பண்ணுறது தான் நல்லது. கடைசி டைம் வரைக்கும் அர்ஜென்ட்டில் பண்ணிட்டு போகாமல் ஒரு 2 days 3 days பிஃபோரே வந்து அப்ளை பண்ணி வச்சுருங்க. கடைசி நேரத்தில் எல்லாருமே ஒரே டைமில் அப்ளை பண்ண போகிறதால என்ன ஆகும் அப்படின்னா சர்வர் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டிலே ஆகும். ஓகேங்களா. இந்த எக்ஸாமினேஷனை என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிஎஸ்சி நர்சிங் கிராஜுவேட்டாக இருக்கணும். அப்படி இல்லைனா ஒரு போஸ்ட் பேசிக் நர்சிங் கிராஜுவேட்டாக இருக்கணும். ஓகேங்களா. அண்ட் தென் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு டிப்ளமோவாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மினிமம் 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எதுலனா 50 bedded ஹாஸ்பிட்டலில் குறைஞ்சபட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 50 beddedனா அப்படியே அதிகபட்சம் ஒரு 100 bed 150 அந்த மாதிரி இருக்கலாம். பட் மினிமம் வந்து 50 bedded ஹாஸ்பிட்டல் ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. இந்த 3 டிகிரி வச்சுருக்கணும் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. இந்த 3 பேருமே உங்களுடைய ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் கட்டாயம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கணும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் வேலிடாக இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கே அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா. இதுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 18லேருந்து 30 வயசு வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இது சம் ஒகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. யாருக்குன்னா லைக் சம் கேண்டிடேட்ஸ் அக்கார்டிங் டு த கம்யூனிட்டியாக இருக்கட்டும், அண்ட் தென் அக்கார்டிங் டு லைக் ஃபிசிக்கலி டிசபிள்டு
பீப்புள்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்குமே கொஞ்சம் ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 3000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அண்ட் யூடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து 2400 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து எக்ஸ்பெம்டட், அதாவது இவங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது, அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேண்டிடேட், அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுறப்ப மேக்ஸிமம் உங்களுடைய ஃபீஸை வந்து நீங்கள் எப்படி பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம அந்த மாதிரி தான் நம்ம பண்ணி ஆகணும். அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் சில ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒன்ஸ் ரெமிட்டட் ஷல் நாட் பி ரீஃபண்டட் அட் எனி சர்க்யூம்டன்ஸ். அதாவது ஒன்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அது உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது அப்படின்ற ஆப்ஷன் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க எந்த ஒரு ஒகேஷன்ஸ்லுமே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆஃப் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் who appear in the examination will be refunded after the declaration of results in due course of time after verification. SC/ST certificate to be uploaded at later stage. அதாவது ஒன்ஸ் ஒரு SC/ST கேண்டிடேட் வந்து நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. எப்போ அப்படின்னா ஒன்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அண்ட் தென் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அப்படின்னு ரெண்டு ஸ்டேஜாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நார்செட் ப்ரிலிமினரி, இது வந்து ஏப்ரல் 12 சாட்டர்டே அன்னைக்கு 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் எக்ஸாம், அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் செகண்ட் எக்ஸாமுக்கு உங்களால் மூவ் பண்ண முடியும். செகண்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்செட் மெயின் ஸ்டேஜ் 2, இது வந்து May 2 அன்னைக்கு 2025 ஃப்ரைடே சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த டேட்ஸ் வந்து மாற்றுறதுக்கு சான்சஸ் கிடையாது. அன்டில் ஏதாவது நேச்சுரல் கலமிட்டிஸ், அதாவது பெரிய ஒரு இயற்கை பேரழிவு, ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்ற டைமில் தான் ஸ்டாப் பண்ணுறதுக்கு மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் மேக்ஸிமம் மாற்ற மாட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் நார்செட் எய்ம்ஸ் நர்சிங் ஆஃபீஸருக்கான எக்ஸாமுக்கான அப்டேட் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டீட்டெயில்டாக எய்ம்ஸ்னால் என்ன, அந்த எய்ம்ஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்னென்ன நர்சிங் ஆஃபீஸர் ஆகணும்னா என்ன மாதிரி டீட்டெயில்ஸ், இன்னும் டீட்டெயில்டாக வேணும், எய்ம்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோக்கு கீழே கமெண்டில் எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் எய்ம்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைன் சிபிடின்னு தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதாவது அப்ஜெக்டிவ் கொஷின் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின்ஸ் கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு கரெக்டான ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஃபுல் கொஷினுமே இருக்கும். இந்த எக்ஸாம் டீட்டெயில் நமக்கு உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணாலும் கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்கமிங்கில். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய நர்சிங் ரிலேட்டட் அப்டேட்டாக இருக்கட்டும், நர்சிங் ரிலேட்டட் பாட்காஸ்ட்டும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த நர்சிங் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சின்னா கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலான நர்சிங் தமிழாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நர்சிங் ரிலேட்டட் வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது நர்சிங் இருக்காங்க, நர்சிங் படிச்சுட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.